Hi students, so welcome back to Master YouTube channel. So hopefully exam ரொம்ப பக்கத்துல இருக்கு இல்லையா? So எல்லாரும் அந்த preparationல தான் இருப்பீங்க. So எப்படி படிக்கணும், என்னென்ன questions வரும் அப்படிங்கிற confusions நிறையவே இருக்கும். So ஏற்கனவே நாம first midterm, second midterm, then quarterly இதுல நிறைய questions வந்து important questions வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். So திரும்ப ஒரு தடவை கூட நீங்க பார்க்கிறது நல்லது. So அதை பார்க்கணும் அப்படின்னா descriptionல லிங்க் இருக்கு. So அதை போய் பார்த்துருங்க. So இப்ப நம்ம எப்படி படிக்கிறது? இப்போ ஹாஃபலி எக்ஸாம் மேக்ஸிமம் ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து சொல்லி இருப்பாங்க இல்லையா? சோ எப்படி படிக்கிறது? இந்த ஃபுல் போர்ஷன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிருக்க மாட்டீங்க. எந்த செக்ஷன் எடுத்து படிச்சாச்சுன்னா குட் மார்க்ஸ் கிடைக்கும். சோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெசனை சூஸ் பண்ணா நல்ல மார்க்ஸ் வந்து வாங்கலாம், இது எல்லாத்தையுமே நாங்க இப்போ இந்த ஸ்டடி பிளான்ல சொல்ல போறோம். ஸ்டடி பிளான் மட்டும் இல்லாம கோல்டன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ நீங்க அந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சா போதும். பட் இருந்தாலும் நல்ல பெஸ்டான மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புக் பேக் கொஸ்டின்ஸை தரவு பண்ணிடுங்க. புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்டு எல்லாமே தரவு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம ஒன் மார்க்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா? சோ எல்லாமே மேக்சிமம் என்ன பண்ணிடு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு தரவு பண்ணிடுங்க. சரியா? சோ இப்ப ஸ்டடி பிளான் எப்படி படிக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு அதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட எத்தனை லெசன்ஸ் இருக்கு? 12 லெசன்ஸ். அதே மாதிரி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 13 லெசன்ஸ் வந்து இருக்கு. இப்போ ரெண்டே கம்பைன் பண்ணி தான் நான் வந்து சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய செக்ஷன் இல்லையா? அதே மாதிரி இப்ப லாஸ்ட் 3 அதுவும் ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய செக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் 3 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அதே மாதிரி லாஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் செக்ஷன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். சோ மத்த இந்த ரெண்டு செக்ஷனுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ஒரு செக்ஷன். ஏன்னா ஸ்கூல்ல வந்து ஸ்டார்டிங் நீங்க வந்ததுனால கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் தரவு பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ட் செக்ஷன் நீ ரெண்டு தடவை ரீட் பண்ணாலே உன்னால ஓனா எழுதக்கூடிய ஒரு செக்ஷன் தான் லாஸ்ட் செக்ஷன். சோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு செக்ஷனையுமே எடுத்து தரமா படிச்சிடுங்க. சரியா? சோ அப்போ உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ பிலோ ஆவரேஜ் அப்படின்னு நீங்க பாஸ் பண்றதுக்கே திணறிடுவீங்க இல்லையா? சோ அதனால பாஸ் பண்றதுக்கு நீ சூஸ் பண்ண வேண்டிய லெசன் எது அப்படின்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 5 ஃபார் த சுவாலஜி ஸ்டூடெண்ட் as well as for the biology students. Okay, so இதுதான் நீங்க first படிக்க வேண்டிய section. Next அடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா unit 3 human health and diseases, then immunology. Okay, 9 இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம 7 8 பார்ப்போம். இது biology studentsக்கு 7 மட்டுமா கொடுத்திருப்பாங்க. that means human health and disease அதுலயே எது வரும்? immunology வந்து அதுக்குள்ளாலே வந்துடும். சோ இதுவும் கொஞ்சம் ஈஸியான லெசன். சோ அதனால நெக்ஸ்ட் என்னது யூனிட் 3 வந்து ப்ரிஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் ஈஸியான லெசன், அது நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மேக்ஸிமம் அதோட சிம்டம்ஸ் என்ன, டிசீசஸோட நேம் எழுதி காசிட்டி ஆர்கானிசம்ஸ் என்ன, எப்படி அது இருக்கும். ஏன்னா நமக்கு நார்மலா வரக்கூடிய டிசீசஸ் தான் நிறைய இருக்கு, மற்றபடி வராத டிசீசஸும் இருக்கும். சோ அதோட காசிட்டி ஆர்கானிசம்ஸ் ரொம்ப முக்கியமா படிச்சிருங்க. சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதோட சிம்டம்ஸ் வந்து நீங்களாவே என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது இதையும் நீ ரீட் பண்ணிட்டேன்னா நீயாவே என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். நீ இதுல படிக்க வேண்டியது காசிட்டி ஆர்கானிசம் என்ன அப்படிங்கறத தரவா படிச்சிடு. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூனிட் 2 எடுத்துக்கலாம். ஓகேயா? சோ யூனிட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியா தான் இருக்கு. சோ இதுவும் கொஞ்சம் ஈஸியான லெசன். சோ இத வந்து முடிச்சுக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம போறோம் அப்படின்னா எவல்யூஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேயா? சோ எவல்யூஷனை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஓகேயா? சோ இத முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போகணும்? மாலிகுலர் ஜெனடிக்ஸ். மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல மேக்ஸிமம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. கோல்டன் கொஸ்டின்ஸ்ல நாங்க சொல்ற கொஸ்டின்ஸ் நீ படிச்ச அப்படின்னாலே கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், சாப்டர் 5 வந்து உன்னால அட்டென்ட் பண்ண முடியும். லாஸ்டா என்ன படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகே, கொஞ்சம் டஃபா இருக்கும் படிக்கிறதுக்கு, அதனால இதை நம்ம லாஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். சோ இத பேஸ் பண்ணி நீ படிச்சுட்ட அப்படின்னா ஷோரா உன்னால என்ன பண்ண முடியும், குட் மார்க்ஸ் வாங்க முடியும். சரியா? சோ இந்த பேஸ் பண்ணி அதாவது நீ ஆவரேஜா இருப்ப, பிலோ ஆவரேஜா இருப்ப, இல்ல ஹை மார்க்ஸ் எடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. சோ இந்த ஸ்டடி பிளான பேஸ் பண்ணி நீ என்ன பண்ண, படிக்க ஆரம்பி. அது மட்டும் இல்லாம 1 மார்க் அண்ட் புக் பேக் கொஸ்டின் ஃபுல்லாவே படிக்கணும். சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் யூனிட் அதாவது யூனிட் 1 அண்ட் யூனிட் 5 நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் இது படிக்கிறது கொஞ்சம் ஈஸியான லெசன் அப்படின்னு. பட் நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிக்க கூடாது. மேக்சிமம் அது எவ்வளவுக்கு உங்களால படிக்க முடியுமோ அவ்வளவுக்கு நீங்க ஃபுல்லாவே படிச்சிடணும். சரியா? புக் பேக் கொஸ்டின் தரவு பண்ணணும்.
1 mark தரவு பண்ணணும். புக்குக்குள்ளால இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த யூனிட் 1 அண்ட் யூனிட் 5 ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். எதையுமே மிஸ் பண்ண கூடாது. ஒருவேளை ஒரு செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன பண்றதுன்னு கேட்பீங்க இல்லையா? எல்லாருக்குமே எல்லாமே படிக்க முடியாது, அது கண்டிப்பா தெரியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கு, உன்னால முடியல, உன்னால ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிக்க முடியல அப்படின்னா நீ என்ன பண்ண அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு 4 பாயிண்ட்ஸ் படி. ஓகே, 4 பாயிண்ட் இல்ல 4 பாயிண்ட் முடியலன்னா 3 பாயிண்ட் படி. சோ 3 பாயிண்ட் படிச்சாலே கண்டிப்பா 1 or 2 மார்க்ஸ் வந்து உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா பிக்சரை கண்டிப்பா டிரா பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் அதுல மேக்சிமம் பிக்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு பிக்சர் கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும். சோ அதனால பிக்சர் வரைஞ்சு படி. சோ அதுலயும் உனக்கு என்ன பண்ணும், மார்க் வந்து கிடைக்கும். பட் எந்த செக்ஷனையுமே என்ன பண்ணிடாத, கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒமிட் பண்ணிடாத. ஓகே, சோ ஸ்டடி பிளான் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும்தான் நாங்க இதுல கொடுத்துருக்கிறோம். அதே நேரத்துல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா படிக்கிறதுக்கு. சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு உங்களால படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சூஸ் பண்ணி படிங்க. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பிளான்ல பார்த்தோம். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க படிச்சிடுங்க. So first lesson, reproduction in organism, define parthenogenesis, what is plasmotomy and pedogamy. Second lesson, what is inhibin, state its function. Then expand the acronyms. So இதோட short form கொடுத்திருக்காங்க, full form நீங்க எழுதணும். FSH, LH, HCG, HPL. Then which type of pregnancy is considered dangerous? Why? Next unit 3, reproductive health. Select the correct term from the bracket and complete the given branching tree. So இங்க ஒரு branching tree கொடுத்திருக்காங்க இல்லையா? So correct term நீங்க choose பண்ணணும். கீழ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, barrier, lactational amenorrhea, CUT, tubectomy. So இதுல கரெக்டா நீங்க choose பண்ணி என்ன பண்ணணும், இதுல இருக்கு இல்லையா? So இதை choose பண்ணி கரெக்டா எழுதிட்டா போதுமானது. Then expand the following. Shift ZIFT, ICSI. So இது ஒரு 2 mark question அப்படிங்கிறதுனால நீங்க just அதை full form மட்டும் நீங்க கொடுத்துக்கிட்டாலே போதுமானது. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம். Then differentiate feticide and infanticide. Next question, amniocentesis, the fetal sex determination test is banned in country. Is it necessary? Comment. Then expand the following. PCPNDT and POCSO, POCSO. இதுவும் நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோட full form மட்டும் நீங்க எழுதிட்டாலே போதுமானது. Next unit 4, principles of inheritance and variation. What is lionization? What are Hollandric genes? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான questions. கண்டிப்பா படிச்சிடுங்க. Unit 5, molecular genetics. What is mean by one gene, one enzyme hypothesis? Write the central dogma of protein synthesis proposed by Francis Crick. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு question இது. Next unit 6, evolution. What is mean by adaptive radiation? The next question, rearrange the descent in human evolution. So இங்க மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. That means Australopithecus, then Homo erectus, Homo sapiens, Ramapithecus, Homo habilis. So இதை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டா உங்களுக்கு 2 marks. Then unit 7, human health and diseases. List the common withdrawal symptoms of drugs and alcohol abuse. Next unit 8, immunology. What are interferons? Mention their role. Define the term antigen, immunogen, haptens and adjuvants. What are the functions of immunoglobulin? Then what is mean by anaphylaxis? So இது சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்யூனாலஜி லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஏன்னா உங்களுக்கு தனியா இருக்கு இல்லையா? பட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஹியூமன் டிசீசஸோட சேர்த்து வருது. பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஏன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா என்ன பண்ணலாம், நீங்களும் இதை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் யூனிட் 9, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ்: antibiotics, Cymology, Superbug. Then what is bioremediation? Unit 10, applications of biotechnology. Mention the number of primers required in each cycle of PCR. Write the role of primers and DNA polymerase in PCR. Name the source organisms of DNA polymerase used in PCR. இது maybe 3 mark questionக்கும் கேட்கறதுக்கு chances அதிகம். 2 markக்கும் கேட்கலாம், 3 markக்கும் கேட்கலாம். List out the steps involved in PCR. Next unit 11, organisms and populations. What is acclimatization? What is pedogenesis? Differentiate between eurytherms and stenotherms. Then what is xerostress? Unit 12, biodiversity and its conservation. Name the active chemical found in the medicinal plant Revolvia omitoria. What type of diversity
it belongs to. That Amazon forest is considered to be the lungs of the planet. Justify this statement. Then Unit 13, environmental issues. Expand CFC AQIPAN. இது நீங்க expand பண்ணா மட்டும் போதுமானது. What is colony collapse syndrome? What is eutrophication? What is vitrification method? So 2 mark question பார்த்து முடிச்சிட்டோம். Next 3 mark question. So Unit 1, reproduction in organism. What is the difference between syngamy and fertilization? Unit 2, human reproduction. How is polyspermy avoided in human? What is ectopic pregnancy? Then Unit 3, reproductive health. Correct the following statements. Transfer of an ovum collected from the donor into the fallopian tube is called IFT. Transferring of an embryo with more than 8 blastomeres in the uterus is called GIFT. Then multi-load 375 is a hormone releasing IUD. The procedure of gift involves the transfer of female gametes into the fallopian tube. Can gametes be transferred to the uterus to achieve the same result? Explain. Write note on fetoscope. Then 4th unit, principles of inheritance and variation. How will you prevent the erythroblastosis fetalis? So this is an important question. Write the applications of karyotyping. Differentiate intersexes from supersexes. Explain the inheritance of sex-linked characters in human being. Then Unit 5, molecular genetics. Write the salient features of genetic code. Explain the classical model of lab operon. Briefly explain the goals and methodologies of HGP. Write the applications of DNA fingerprinting. Unit 6, evolution. Differentiate homologous and analogous structure. Write the salient features of mutation theory. Explain stabilizing, directional and disruptive selection with examples. Define isolating mechanism and explain its types with suitable examples. Then Unit 7, human health and diseases. Explain the types of diseases. So diseases நிறைய இருக்கு இல்லையா, virus, then bacteria, protozoan, helminthes. So இதுல எது வேணாலும் கேட்கலாம். ஓகே, அதனால தான் காமனா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு. ஸோ அந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாவே படிச்சிடுங்க. Tablet the types of malaria. Then Unit 8, immunology. Differentiate epitope and paratope. Why is opsonization efficient in phagocytosis? Then Unit 9, microbes in human welfare. Write short notes on the following. Brewer's yeast, Ideonella sakiensis, then microbial fuel cells. Unit 10, applications of biotechnology. ELISA is a technique based on the principles of antigen-antibody reactions. Can this technique be used in the molecular diagnosis of a genetic disorder such as phenylketonuria? Differentiate between somatic cell gene therapy and germline gene therapy. One of the applications of biotechnology is gene therapy to treat a person born with a hereditary disease. First question, what does gene therapy mean? Name the hereditary disease for which the first clinical gene therapy was used. Mention the steps involved in gene therapy to treat this disease. Unit 11, organisms and population. Differentiate J and S-shaped curve. What is ecological density, crude density and population density? Unit 12, biodiversity and its conservation. Alien species invasion is a threat to endemic species. Substantiate this statement. Write short note on IUCN. Unit 13, environmental issues. Discuss briefly the following. Catalytic converter, ecocent toilets. 3 mark section பார்த்துட்டோம். Next 5 mark question. Unit 1, reproduction in organism. Give reasons for the following. Some organisms like honey bees are called parthenogenetic animals. Second question, a male honey bee has 16 chromosomes whereas its female has 32 chromosomes. So இதுக்கான reasons நீங்க கொடுக்கணும். Unit 2, human reproduction. Describe the structure of human ovum with a neat labeled diagram. Give a schematic representation of spermatogenesis and oogenesis in human. So இதுல அந்த picture இருக்கும் இல்லையா, அந்த diagram மட்டும் நீங்க வரைஞ்சா போதும். ஓகே, so நீங்க explain பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Explain briefly the structure of smallest human cell. Explain the mammary glands with a suitable diagram. Explain the menstrual cycle. Unit 3, reproductive health. What is amniocentesis? Why a statutory ban is imposed on this technique? So this is another important question. Explain the natural birth control method. Unit 4, principles of inheritance and variation. Explain detailed about ABO blood group. How is sex determined in human beings? Explain the mode of sex determination in honeybees.
comment on the methods of eugenics. Unit 5, Molecular Genetics. Explain the experiment of Hershey and Chase on T2 bacteria phage. Explain the Michelson and Stahl experiment to support semi-conservative mode of DNA replication. tRNA, the adapter molecule. Explain. Write the salient features of HGP. What are the steps involved in DNA finger technique? So இந்த இவ்ளோ questions ரொம்ப இம்பார்ட்டன்டான questions. So படிச்சீங்க அப்படின்னா யூனிட் 5ல கண்டிப்பா உங்களுக்கு 5 மார்க் questions அப்படிங்கிறது ஷூரா கிடைக்கும். யூனிட் 6 எவல்யூஷன். Explain Urey-Miller experiment with diagram. How does Hardy-Weinberg's expression, that means p square plus 2pq plus q square equal to 1. Explain that genetic equilibrium is maintained in a population. List any 4 factors that can disturb the genetic equilibrium. Taking the example of peppered moth, explain the actions of natural selection. What do you call the above phenomena? Unit 7, Human Health and Diseases. Write the scientific name of the filarial worm that causes filariasis. Write the symptoms of filariasis. How is this disease transmitted? Explain the classification of drugs. Unit 8, Immunology. Differentiate between innate immunity and acquired immunity, primary and secondary immune responses, active and passive immunity, humoral and CMI immunity, that means cell-mediated immunity, then autoimmune disease and immunodeficiency disease. இதுல கண்டிப்பா ஏதாவது differentiation நம்ம expect பண்ணலாம். Explain the structure of immunoglobulin with a suitable diagram. So இந்த diagram ரொம்ப important. Maybe diagram மட்டுமே கேட்கலாம். Explain the microorganisms involved in bioremediation. இது unit 9ல microbes in human welfare இருக்குல்லையா, அதுல இருக்கக்கூடிய question. Unit 10, Applications of Biotechnology. PCR is a useful tool for early diagnosis of an infectious disease. Elaborate. Explain about the production of human alpha-lactalbumin. Explain about the steps involved in ELISA. So Unit 11, Organisms and Population. Give an account of the properties of soil. Describe population age distribution, tablet and analysis of 2 species population interaction. Unit 12, Biodiversity and Conservation. Write a note on protected areas, wildlife sanctuaries, then WWF. Unit 13, Environmental Issues. What is meant by agrochemicals? Explain the effects of agrochemicals. So golden questions எல்லாமே பார்த்துட்டோம். So இந்த questions first நல்லா தரவு பண்ணிடுங்க. சரியா? மேபி இப்போ below average students எல்லாம் 5 மார்க் question படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு question எடுக்கிறோம்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? 0 மார்க் கிடைக்கும் இல்லையா? So முடிஞ்ச இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் படிங்க. அப்படி இருந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும்? 1 மார்க் இஸ் பெட்டர் தென் 0 இல்லையா? So ஒண்ணுமே எழுதாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஷோரா உங்களால ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நல்ல முறையில எழுதி கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். கான்ஃபிடென்ட்டோட படிங்க. ஆல் தி பெஸ்ட்.